உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. ஐயா பிரம்மஸ்ரீ சர்க்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலி என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வருகிற 1/2/2026 தை மாதத்துக்கு 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி. அந்த பௌர்ணமி அன்னைக்கே நம்மளுடைய ஆசிரமத்தினுடைய 2 ஆண்டு நிறைவு அடையுது. அந்த 2 ஆண்டு நிறைவு விழாவும் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் அன்னைக்கே அந்த ஆண்டு விழா நடத்துறதுன்னு முடிவு செய்யப்பட்டிருக்கு ஆசிரம சார்பில். அதனால் இந்த பௌர்ணமி முப்பெரு விழாவாக நடக்கிறதா ஆசிரம சார்பில் முடிவு செய்யப்பட்டு நடக்க இருக்குது. அதனால் அனைத்து சீடர்களும் அனைத்து பக்தர்களும் தவறாமல் இந்த முப்பெரும் விழாவில், இந்த பௌர்ணமியில், இந்த 2ஆம் ஆண்டு நிறைவு விழாவிலையும் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவிலையும் தவறாமல் கலந்துக்கணும் அப்படின்னு எல்லாரையும் ஆசிரம சார்பில் நான் கேட்டுக்கொள்ளுக்கிறேன். அப்புறம் இந்த ஆண்டு விழா இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நிதி ஆதாரம்ங்கிறது ஆசிரமத்தில் கம்மியாக இருக்கிறதுனால உங்களால் முடிஞ்ச நிதி உதவிகளை இந்த ஆசிரமத்துக்கு இந்த ஆண்டு விழா நடத்துறதுக்கு, இந்த பௌர்ணமி பூஜைகள், அன்னதானம், இந்த கோமாதா பூஜை, யாக பூஜை இருக்குது அன்னைக்கு. அது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 5 மணிக்குள்ளே இந்த யாக பூஜையும் கோமாதா பூஜையும் இந்த ஆண்டு விழா பூஜையும் நடத்துகிறதா முடிவு செய்யப்பட்டிருக்குது. அதனால் தவறாமல் அதை எல்லோரும் கலந்துக்கணும். நிதி அப்படின்னு பார்க்குற போது நிதி பற்றாக்குறை. அதனால் அந்த நிதியை சரி பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை மனமுவந்து செய்யணும்னு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இறைவனுடைய படைப்பில் 3 நிலை உண்டு. ஒன்று விலங்கு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து இறைவன், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதன். அப்போது இறைவன் சுயேட்சையாக வாழ்த்த இறைவன் நம்மளெல்லாம் படைச்சிருக்கான். இந்த உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. எல்லோருக்கும் விதி விதி விதின்னு பேசி விதி எழுதணும்னா எத்தனை கடவுள் வேணும்? அதனால் யாருக்கும் இறைவன் விதி எழுதுறதும் இல்லை, விதி அழிக்கிறதும் இல்லை. அதனால் இந்த விதி அப்படிங்கிறதே நம்மளால் நாம் உருவாகிறது தான் இந்த விதி. அது எது? நம்மளுடைய செயலாலும் நம்மளுடைய எண்ணத்தால் உருவாக்கக்கூடிய அந்த செயலால் உருவாக்கக்கூடிய அந்த விளைவுகளால் தான் கர்மா உருவாகுது. அந்த கர்மாவின் விளைவுனால தான் பிறக்கிறோம். அந்த கர்மா தான் நமக்கு விதியாக, நம்ம செயல் தான் நமக்கு விதியாக மாறுது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். அப்போது இதில் என்னன்னு கேட்டால் ரொம்ப ஒரு இதாக போகணுன்னா நம்ம மனுஷன் மேலேயும் இருக்க வேண்டாம், கீழேயும் இருக்க வேண்டாம். ஒரு நடுப்பாதையில் மனுஷன் வாழ்ந்து தான் ஆகணும். ரொம்ப மேலேயும் போய் உச்ச நிலையிலையும் வாழ்ந்துட முடியாது, ரொம்ப கீழேயும் போய் வாழ்ந்துடும். அப்போ ஒரு நடுப்பாதையில் நம்ம இருக்கணும். நடுப்பாதை அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் எத்தனையோ இன்பங்கள் இருக்குது. அதை ஒரு அந்த இன்பத்தை நிறையா நம்ம அனுபவிக்கணுங்கிறதுக்காக வேண்டி தேடி 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 அதை அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னால் நமக்கு துன்பம் தீராது. அப்போ அதன் பின்னாடி போகிறத நிறுத்திட்டு நம்மளுடைய கர்மா குறையணும்னா நம்ம எண்ணங்கள் சுத்தமாகணும். நம்ம எண்ணங்கள் சுத்தமாச்சு அப்படின்னு சொன்னால் செயல்கள் சுத்தமாக இருக்குது. செயல்கள் சுத்தமாக இருக்கும்போது நமக்கு கர்மா சுத்தமானதாக இருக்கும். அதனால் இந்த இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் வராமல் இருக்கணும்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லதாக சிந்திக்கணும், நல்ல எண்ணங்களை வளர்க்கணும், அறநெறியோடு வாழணும், தர்மத்தை கடைப்பிடிக்கணும்.
பாசபந்தம் அப்படிங்கிற பேரில் சுயநலமை இயங்கக்கூடாது. எல்லா உயிர்களையும் சமம்னு நினைக்கணும். நமக்கு தேவையானவங்கள்லாம் வந்து நெருக்கமானவங்க நாளைக்கு ஆகுவாங்கங்கிற ஒரு பார்வையும், ஆகாதவங்க அவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் இல்ல. அவங்களுக்கு ஏன் நான் இப்படி செய்யணுங்கிற அந்த வேற்றுமை இல்லாத ஒரு சமநிலையில நம்ம வாழ்க்கை பயணத்தை வந்து நம்ம வாழ்க்கை பயணத்தை செய்ய வேணும். இப்படியெல்லாம் செய்யும்போது நமக்கு வந்து வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்குது. தருமத்தை வந்து கடைப்பிடிக்கணும். நியாயத்தை, ஒழுக்கத்தை இதெல்லாம் கடைப்பிடிச்சு வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா, எப்பவுமே இறைவன் வந்து நம்மள கைவிட மாட்டான் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் உணரணும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.